காஞ்சி மகாசுவாமிகள் வழங்கிய தெய்வத்தின் குரல் என்ற நூலினை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேட்கலாம். தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணம். வழிகள் பல, குறிக்கோள் ஒன்றே. ஆழ்வார்கள் விஷ்ணு பரமமாக பாடி வைத்திருக்கிறார்கள். நால்வர் சிவ பரமாக பாடினார்கள். வேதத்தில் சகல தெய்வங்களையும் ஒரே மாதிரி ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது. உபனிஷத் என்று போனால் அங்கே தெய்வங்களை பற்றி அதிகம் பேச்சில்லாமல் எல்லாம் ஆத்ம தத்துவமாக சொல்லியிருக்கிறது. இங்கே திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் தெய்வம், தத்துவம் இவைகளை பற்றி வைதிக சம்பிரதாயப்படியே சொல்லியிருந்தாலும் அதைவிட ரொம்ப அதிகமாக தர்மங்கள், நன்னெறிகள், அதாவது மாரல்ஸ் இவற்றையே சொல்கிறார். இன்னொரு பக்கம் திருமூலரை பார்த்தால் அங்கே சுவாமி பக்தி என்பதை விட பிராணாயாமம், தியானம், தாரணை, சமாதி இத்தியாதி யோக சமாச்சாரங்கள் தான் நிறைய வருகின்றன. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொன்னால் எதை எடுத்துக்கொண்டாலும் தப்பில்லை என்று நாம் எடுத்துக்கொண்டதை நடுவிலே விடாமல் அதையே நம்பிக்கையோடு பிடித்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் முடிவில் எது பரமார்த்த சத்தியமோ அதையே அடைந்து விடுவோம். ஆரம்பத்தில் இவை வேறு வேறு வழிகளாக தோன்றினாலும் முடிவில் எல்லாம் கொண்டு சேர்க்கிற இடம் ஒன்றுதான். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இதே மாதிரி சிவமாஹிம்ன ஸ்தோத்திரத்திலும் சொல்லியிருக்கிறது. புஷ்பதந்தர் என்ற மகான் கந்தர்வராக இருந்து ஈஸ்வர சாபத்தால் பூமியில் விழுந்தவர் என்று சொல்வார்கள். பரமேஸ்வரன் மகிமைகளை பற்றி சொல்லுகிற ஸ்தோத்திரம் அது. அதிலே ஒரு ஸ்லோகத்தில் த்ரயி, அதாவது வேதம், சாங்கியம் தத்துவ ஆராய்ச்சி, யோகம், பசுபதி, மதம், வைஷ்ணவம் என்பதெல்லாம் அவரவரின் ருசி விசித்திரத்தை பொறுத்து ஒரே பாரமார்த்த தத்துவத்தில் கொண்டு சேர்க்க ஏற்பட்டவைதான். எந்த நதியானாலும் ஒரே சமுத்திரத்தில் போய் விழுகிற மாதிரி என்று சொல்லியிருக்கிறது. இங்கிலீஷ்காரர்கள் இதே சமரச திருஷ்டியில்தான் ஜெனோவோ ஜோ லார்ட் என்கிறார்கள். பைபிள் தோன்றிய இஸ்ரேல் பிரதேசங்களில் இருந்த ஹிப்ரூ செமிட்டிக் மத சுவாமிதான் ஜெகோவா. கிரீஸ் முதலான தேசங்களில் இருந்த ஹெல்னிக் மதத்தின் கடவுள் ஜவ். ஜூபிடரின் இன்னொரு பெயர்தான் ஜவ். லார்ட், பிரபு என்பது பொதுவாக எல்லா மதத்திலும் ஈஸ்வரனுக்கு சொல்கிற பேர். பேர் வேறாயிருந்தாலும் ஆசாமி ஒருத்தர் தானே என்று வெள்ளைக்கார தேசத்து அனுபவிகளும் சொல்லியிருக்கிறார்கள். புராணங்களை பணிவோடு மரியாதையோடு அதனால் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு படித்தால் குழப்பம் எதுவும் உண்டாகாது. நம்முடைய சேமத்துக்காகவே ஏற்பட்டவைதான் அவை என்ற நல்லறிவு பெறுவோம். கொஞ்சம் கூட்டி குறைத்து சொல்லியிருந்தாலும் அதுவும் கூட நல்ல உத்தேசத்துடன் தான் என்று புரிந்து கொள்வோம். அடுத்தது புராணம். புராணத்தை போதித்தவர். இந்த புராணங்களை ஈஸ்வரனே தேவிக்கு சொல்லுவதாக, அல்லது விஷ்ணுவுக்கு சொல்லுவதாக, அல்லது விஷ்ணுவோ பிரம்மாவோ நாரதருக்கோ அல்லது ரிஷிக்கோ சொல்வதாக அவற்றில் சொல்லியிருக்கும். அப்படி தெய்வங்களே சொன்ன கதைகளை அப்புறம் ஒரு ரிஷிக்கோ ராஜாவுக்கோ இன்னொரு ரிஷி சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு போய் கடைசியில் இவற்றை வியாசர் சுதருக்கு உபதேசிக்க சுதர் நைமிசாரண்யத்தில் உள்ள ரிஷிகளுக்கு சொன்னார் என்று முடிந்திருக்கும். நைமிசாரண்யத்து ரிஷிகள் அப்பிராமணரான சுதருக்கு உயர்ந்த ஆசனமளித்து உட்கார வைத்து மரியாதை பண்ணி
அவரிடமிருந்து புராணம் சிவபுராணம் சிரவணம் பண்ணினார்கள். இதிலிருந்தே புராணங்களுக்குள் மதிப்பு தெரிகிறது. அதோடு கூட பிறப்பை விட அறிவுக்குத்தான் மதிப்பு தந்தார்கள் என்றும் தெரிகிறது. உயர்ந்த விஷயத்தை எந்த ஜாதியார் சொன்னாலும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிகிறது. புராணம் நண்பனாக பேசுவது. ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமானால் அதை 3 தினசுகளில் நடக்குமாறு பண்ணலாம். ராஜாங்கம் உத்தரவு போடுகிறது போல கட்டளை செய்வது ஒன்று. இதற்கு பிரபு சம்ஹிதை என்று பெயர். பிரபுவான எஜமானன் வேலைக்காரனுக்கு ஆர்டர் பண்ணுவது போல சொல்வது பிரபு சம்ஹிதை. பண்ணாவிட்டால் தண்டனை உண்டே என்று பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் பயத்தோடு கட்டளை பிரகாரம் காரியத்தை பண்ணியாக வேண்டும். இப்படி அதிகார ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உத்தரவாக போடாமல், ஒரு சிநேகிதன் நம்மிடம் ஒரு காரியத்தை செய்யச் சொன்னாலும் செய்கிறோம். இங்கே பயம் இல்லை, அன்பாலேயே செய்கிறோம். நமக்கு நல்லதையே நினைக்கும் சிநேகிதன் அவன் என்ற நம்பிக்கை இருப்பதால் செய்கிறோம். இப்படி நம்மிடம் நல்ல மனஸ் உள்ள சிநேகிதனுக்கு சுக்ருத் என்று பெயர். அதனால் நம் சகா மாதிரியான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை நல்ல காரியத்தில் ஏவுவது சுக்ருத் சம்ஹிதை. இதைவிடவும் சுலபமாக காரியத்தை சாதித்து தர வல்லது எது என்று பார்த்தால் பத்தினியின் பிரிய வசனம்தான். எஜமானனின் உத்தரவு பாரமாக இருக்கிறது என்றால் அதையே சிநேகிதன் சொல்லும்போது லகுவாகிறது. இதைவிடவும் லேசாகிவிடும் அதையே பத்தினி சொல்கிற போது. இது மாதிரி ரம்யமாக ஒன்றை சொல்லியே செய்ய பண்ணுவது காந்தா சம்ஹிதை எனப்படும். காந்தா என்றால் பத்தினி. வேதம் பிரபு சம்ஹிதை, புராணங்கள் சுக்ருத் சம்ஹிதை, காவியங்கள் காந்தா சம்ஹிதை என்று சொல்வதுண்டு. யத் வேதாத் பிரபு சம்ஹிதாத் அதிகதம் சப்த பிரமாணாத் சிரம் யச்ச அர்த்த பிரணவாத் புராண வசனாதிஷ்டம் சுக்ருதத் சம்ஹிதாத் காந்தா சம்ஹிதாயய சரசதாம் ஆபத்ய காவ்யாஸ்ருத கர்த்தவ்யே குதுகே புதோ விசிரதஸ்யை சப்ருகாம் குர்மகே என்று ஒரு ஸ்லோகம். இப்படி செய் அப்படி செய் என்று மட்டும் வேதம் சொல்கிறது. ஏன் என்று காரணம் சொல்லாது. காரணம் கேட்டாலே நாம் வேதத்தை அவமரியாதை பண்ணுகிறோம் என்று வேறு சொல்கிறார்கள். புராணம் என்ன பண்ணுகிறது? அப்பா இப்படி செய்வதால் இம்மாதிரியான கெடுதல் உண்டாகிறது என்று கதை மூலம் சொல்கிறது. காரணம் சொல்வது மட்டும் புராணத்தின் விசேஷமில்லை. அந்த காரணத்தை நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற கதைகளின் மூலமாக சொல்லி நாம் அதை விரும்பி கேட்கும்படி பண்ணுவதே புராணத்தின் விசேஷம். ஹரிச்சந்திரன் இப்படித்தான் செய்தான், நளன் இப்படித்தான் செய்தான், இன்னும் இன்னின்ன பெரியவர்கள் இப்படி செய்தார்கள், அதனால்தான் நடுவிலே அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கடைசியில் பரமசேமம். இன்றைக்கு நாமும் இன்னமும் லோகத்தில் உள்ளளவும் ஜனங்கள் அவர்களை மரியாதை பண்ணும்படியான சாஸ்வத கீர்த்தியையும் உண்டாயிற்று. இவற்றுக்கு மாறாக இரண்யாக்ஷன், இரண்யகசுபு, ராவணன், துரியோதனன் போன்றவர்கள் செய்தார்கள். தற்காலிகமாக அவர்கள் பெரிய ஸ்தானத்தை பெற்று சந்தோஷமடைந்தாலும் கடைசியில் நாசமாகி உலகம் உள்ளளவும் அபகீர்த்திக்கு ஆளானார்கள் என்று எடுத்துக்காட்டி நம்மை நல்லவற்றில் தூண்டுகிறது, கெட்டவற்றில் இருந்து தடுக்கிறது. வாஸ்தவத்தில் நடந்த கதைகளைத்தான் புராணம் சொல்கிறது. சுக்ருதத்தான சிநேகிதனும் உண்மைக்கு மாறாக போகாமலேதான் ஆனாலும் நம் மனசு ஏற்படுகிற விதத்தில் நல்லதை சொல்வான். காவியம் என்ன செய்கிறது? கவி என்ன செய்கிறான்? அவன் யதார்த்த உண்மையிலேயே தன் கற்பனையையும் நிறைய கூட்டிக் கொள்ளுகிறான். கல்பனா சக்தியிலேயே கதைகளை கட்டிவிடுகிறான். ஒன்றை மிகைப்படச் சொல்லுகிறான், வேறொரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறான். கூறியது குரல். இதையெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு ரைட் கொடுத்திருக்கிறது.
யதார்த்தத்துக்கு கண் காது மூக்கு வைத்து ஜோடனை பண்ணி அனைவரும் ரசிக்கும்படியாக செய்வதே கவியின் காரியம். சுக்ருத நண்பன் போல் உள்ளதை உள்ளபடி மட்டும் சொல்லாமல் புருஷன் நல்ல வழியில் போக வேண்டும் என்பதற்காக காந்தாவானவள் கூட்டியும் குறைத்தும் மாற்றியும் கூட பேசி அவனுக்கு ஹிதமாக இருக்கும்படி நைஸ் பண்ணி விஷயங்களைச் சொல்லி அவனை சரி பண்ணுவாள் என்பது ஐதீகம். இந்த காந்தாவின் ஸ்தானத்தில் காவியமும் பிரபுவின் ஸ்தானத்தில் புராணங்களும் இருந்து கொண்டு நமக்கு தர்மங்களை சொல்லுகின்றன. புராணம், அடுத்து உபன்யாசமும் திரைப்படமும். முன்னாளில் தாயார் விடிய 4 நாழிகைகளாயிருக்கும் போதே எழுந்திருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே சாணி தெளிப்பது, கோலம் போடுவது, தயிர் சிலுப்புவது முதலான காரியங்களை செய்யும் போதே புராணங்களில் வரும் புண்ணியமான கதைகளை பாட்டாக பாடிக்கொண்டிருப்பாள். குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டே புராண கதைகளை தெரிந்து கொண்டார்கள். தர்மங்களை ஜீவனுள்ள கதாபாத்திரங்களில் குழைத்து கொடுப்பதால் அவை இளம் உள்ளங்களில் ஆழ பதிந்துவிடும். இதையே பிற்பாடு பௌராணிகர்கள் சொல்ல கேட்டும் தாங்களே மூல நூலை படித்தும் விவரமாக தெரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் முற்கால சம்பிரதாயங்கள். இப்போது இந்த நல்ல வழக்கங்கள் போய்விட்டன. சினிமா, பாட்டு, பாலிடிக்ஸ், நாவல், பத்திரிகைகள் இவைதான் சின்ன வயசிலிருந்தே எல்லாரையும் இழுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போது சினிமா டிராமாக்களில் புராண கதைகளையும் நடிப்பதால் அந்த அளவுக்கு கொஞ்சம் புராண ஞானம் உண்டாகலாம். ஆனால் இது சரியான ஞானமாக இருக்குமா என்பது சந்தேகம். புராண படத்தை பார்த்தாலும் கூட நல்லதை விட அதிகமாக கெட்டதே வந்து சேரும்படி இருக்கலாம். ஏனென்றால் புராண கதையை சினிமாவாகவோ டிராமாவாகவோ ஆக்கும்போதே அதை எத்தனைக்கெத்தனை ஜனரஞ்சகமாக பண்ணலாம் என்றுதான் பார்ப்பார்கள். இதனால் தாந்தா சம்ஹிதத்துக்கு நல்லதை வலியுறுத்துவதற்காகவே தரப்பட்ட சுதந்திரத்தை தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு மூலக்கதையை ரொம்ப சிதைத்து விடுகிற ஹேது அதிகம் இருக்கிறது. சினிமா டிராமாவில் இன்னொரு கெடுதல், இவைகளை பார்க்க போகிறவர்கள் உத்தமமான கதாபாத்திரங்களின் குணங்களை கிரகித்துக் கொள்வதற்கு பதில் அந்த வேஷம் போட்டுக்கொள்ளும் நடிகருடைய குணங்களையே கிரகித்துக் கொள்வதுண்டு. நல்லது நடத்தையோடு கூடியவர்களாகவும் புராணம் சொல்கிற தத்துவங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் அதிலே வரும் உத்தம புருஷர்களின் குணங்களில் தோய்ந்தவர்களாகவும் இருக்கப்பட்ட பெரியவர்கள் செய்கிற புராண பிரவசனத்தை கேட்டால்தான் கேட்பவர்களும் அதில் உள்ள தர்மங்கள், அதில் வருபவர்களின் சத்குணங்கள் இவற்றை கிரகித்து கொள்ள முடியும். பணம், புகழ் இவற்றையே நினைப்பவர்களாகவும் தாம் சொல்கிற விஷயங்களை தாமே அனுஷ்டானத்துக்கு எடுத்து கொள்ளாதவராகவும் இருக்கிற பௌராணிகர் பண்ணும் உபன்யாசமும் டிராமா சினிமா போலத்தான். நல்ல பலனை தராது. சாத்திரத்தில் சொன்ன நாடக தர்மப்படி இருந்தால் டிராமாவும் சினிமாவும் கூட நல்லதை செய்ய முடியும். நிஜ வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டியாக இருப்பவர்கள்தான் நாடகத்திலும் சதிபதியாக வரலாம். சிருங்கார காட்சியில் இப்படியான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று நாடகத்தில் சாஸ்திரத்தில் இருக்கிறது. தினமுமே இப்பொழுதெல்லாம் பட்டணங்களில் நிறைய உபன்யாசங்கள் நடக்கின்றன. நியூஸ் பேப்பரில் என்கேஜ்மெண்ட் காலத்தை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நான் கூட கேள்விப்படாத மத விஷயங்கள், கதை, புராணங்கள், உபன்யாசங்கள் நடக்கின்றன. ஜனங்களும் கூட்டமாக இவற்றுக்கு போகிறார்கள். ரொம்பவும் நாகரிகமான வழியில் இருக்கப்பட்டவர்கள், படித்த யுவர்கள் யுவதிகள் கூட இவற்றுக்கு வருகிறார்கள் என்று தெரிகிறது. நடுவாந்திரத்தில் இருந்த நிலையோடு பார்க்கும்போது இதை ஒரு ரினைசான் மறுமலர்ச்சி என்று கூட சொல்ல தோன்றுகிறது. ஆனால் இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது பௌராணிகர்கள் எந்த அளவுக்கு ரசாபாசம் உண்டாகாமல் கதை சொல்கிறார்கள் என்பதுதான். ஏதோ கொஞ்சம் பாலிடிக்ஸ், ஆசியம், உபகதைகள் வந்தால் பரவாயில்லைதான். ஆனால் இதுகளே கதையை, அதன் தத்துவார்த்தத்தை அடித்து கொண்டு போகிற மாதிரி செய்துவிட்டால் அது ரசாபாசம். பகவான் நினைவை உண்டாக்குவதுதான் ரசம். அதையும் அந்த புராணத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அதை விட்டு ரொம்பவும் வெளியே ஓடிவிடாமல் மனசில் பதிகிற மாதிரி சொல்ல வேண்டும். இதற்கு முக்கியமாக சுவானுபூதி இருக்க வேண்டும்.
கதை சொல்கிறவருக்கே ஆஸ்தியகம் பட்டணங்களில் உள்ளது போல சின்ன ஊர்களிலும் கிராமங்களிலும் இவ்வளவு உபன்யாசங்கள், பஜனைகள், ஆஸ்திக சங்கங்களை பார்க்க முடியவில்லை. ரொம்பவும் நாகரீகம் முற்றிய இடத்திலேயே ஆக்ஷனுக்கு சமமாக ரியாக்ஷனும் இருக்கும் என்று நியூட்டன் லினிக்ஸ் படி, அதற்கு மாற்றாக இம்மாதிரி சத் விஷயங்களும் வளர்ந்து வருகின்றன. எல்லா இடத்திலும், கிராமங்களிலும் கூட இப்படி நடக்க வேண்டும். எந்த இடமானாலும் ஏகாதசி என்று பக்திக்காகவும் தர்மத்துக்காகவும் என்றே புராண படமும் படிப்பதும் சிரவணமும் கேட்பதும் நடக்க வேண்டும். ஸ்தல புராணங்கள். புராணங்களை நம்புகிறவர்கள் கூட ஸ்தல புராணங்கள் என்று ஊருக்கு ஊர் சின்னதாக இருக்கிறவற்றை நம்புவதற்கு யோசிக்கிறார்கள். படிப்பாளிகள் எல்லா புராணமுமே பொய் என்றால் ஸ்தல புராணம் வெறும் குப்பை என்று சொல்லும் அளவுக்கு போய்விடுகிறார்கள். என்ன காரணம் என்றால், அநேக ஸ்தல புராணங்களில் ஒவ்வொன்றிலும் இங்கேதான் இந்திரனுக்கு சாப விமோசனம் ஆயிற்று, இங்கேதான் அகஸ்தியர் பார்வதி பரமேஸ்வரால் திருக்கல்யாண காட்சியை பார்த்தார் என்று இப்படி இது எப்படி சாத்தியம்? அவரவரும் தங்கள் ஊரை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி விஷயம் தெரிந்த ஆஸ்திகர்களை கேட்டால், கல்பத்துக்கு கல்பம் அதே கதைகள் திரும்ப திரும்ப நடக்கிறது. கதை நடந்தாலும் ஒரே அச்சாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேதமும் இருக்கும். ஒரு கல்பத்தில் ஒரு ஸ்தலத்தில் நடந்த கதை இன்னொரு கல்பத்தில் இன்னொரு ஸ்தலத்தில் நடக்கிறது. அதனால்தான் அநேக ஸ்தலங்களில் ஒரே புராண கதை நடந்ததாக சொல்லப்படுகிறது என்கிறார்கள். இதை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களும் கூட ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் புராணத்தில் வரும் புண்ணிய சம்பவங்கள் தங்கள் ஊரில் நடந்ததாக சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமை இருக்கிறது என்று நல்ல முறையில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாமர ஜனங்கள் தங்கள் ஊருக்கே ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், மகரிஷிகள் வந்தார்கள், அங்கே மகா கொடூரமான பாவங்களுக்கு விமோசனம் கிடைத்தது என்ற நம்பிக்கையை பெற்றதால் அந்த கோவில்களுக்கு போவதிலும் உற்சவங்கள் நடத்துவதிலும் உற்சாகம் அடைந்து நல்ல பக்தி சிரத்தைகளை பெற்றிருக்கிறார்களா இல்லையா? இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். புத்திசாலிகளான நம்முடைய சந்தேகங்கள் இல்லாமல் அந்த எளிய ஜனங்கள் பெரும் நிறைவை ஏன் குலைக்க வேண்டும்? இந்த மாதிரி விஷயங்களில் உண்மை என்பதாக ஏதோ ஒரு யதார்த்தத்தை சொல்லி அதனால் சாமானிய ஜனங்கள் பெரும் திருப்தியை கெடுத்து அவர்களுக்கு புத்தி கலக்கத்தை உண்டாக்கக்கூடாது. பகவானே கீதையில் சொல்கிறார், ந புத்தி பேதம் நஜேயத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். இப்படி சொல்வதால் ஸ்தல புராணங்கள் யதார்த்தமான சத்தியத்தை சொல்லவில்லை என்கிற கோஷ்டியோடு நான் சேர்ந்து விட்டதாகவும், ஆனாலும் அதனால் கூட பொதுஜனங்களிடம் நல்ல விளைவை ஏற்படுத்த முடிகிறது என்பதற்காகத்தான் அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் நினைத்துவிடக்கூடாது. பெரும்பாலான ஸ்தல புராணங்கள் உண்மையான விருத்தாந்தங்களைத்தான் சொல்கின்றன என்பதே என் நம்பிக்கை. சிலது வேறு தினுசாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் சொல்லுகிறேன். எல்லா ஸ்தல புராணமுமே பொய் என்று நான் சொல்ல வரவில்லை. ஸ்தல புராணங்களின் சத்தியத்துவம். வேதத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் அது சத்தியம் என்று நம்ப வேண்டும் என்பது போல சைவ வைஷ்ணவங்களுக்கு தமிழ் வேதமாக உள்ள தேவார திவ்ய பிரபந்தங்களில் சொல்லி இருப்பதை நாம் உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அநேக சேத்திரங்களில் பாடப்பெற்ற தேவாரங்களிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களிலும் அந்தந்த ஸ்தல புராண விஷயங்கள் வருகின்றன. 1500 வருஷத்துக்கு முந்திய இந்த தேவார திவ்ய பிரபந்தங்களிலேயே ஸ்தல புராண குறிப்புகள் இருப்பது அந்த புராணங்களின் பழமைக்கு சான்றாக இருக்கிறது. உதாரணமாக ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் வேறு எந்த ஊரிலும் இல்லாத மாதிரி தெற்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு அந்த சேத்திர புராணத்தில் காரணம் சொல்லியிருக்கிறது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு விபீஷணன் லங்கைக்கு திரும்பி போன போது ராமர் தாம் வழிபட்டு வந்த ரங்கநாத விக்கிரகத்தை அவனுக்கு கொடுத்தார் என்றும், அதுதான் ஒரு காரணத்தால் அவன் போகிற வழியில் உபகாவேரிக்கு நடுவே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டியாகிவிட்டது என்றும், தன்னோடு லங்காபுரிக்கு எடுத்து போக முடியவில்லையே என்று துக்கப்பட்ட விபீஷணனை திருப்திப்படுத்தவே
ஸ்ரீரங்கநாதர் தெற்கு நோக்கி படுத்திருக்கிறார் என்றும் ஸ்ரீரங்க ஸ்தல புராணத்தில் விரிவாக கதை சொல்லியிருக்கிறது. இந்த விஷயத்தை ஆழ்வார்கள் தங்கள் பாட்டில் சொல்லியிருக்கிறார்கள். மகாவிஷ்ணு தெற்கே பார்த்திருப்பதற்கு புராணம் சொல்கிற காரணம் ஆழ்வார் காலத்திலேயே நிச்சயமாக இருக்கிறதென்றால் அந்த புராணம் அதற்கும் முந்தியதானே இருக்க வேண்டும். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் அம்பாளே பிடித்து வைத்து பூஜை பண்ணிய பிருத்வி மண்ணாலான லிங்க சுவாமி. அவள் பூஜை பண்ணுகிற போது பெரிய வெள்ளத்தை பிரவகிக்கச் செய்யும். அவள் விடாமல் லிங்கத்தை கட்டிக்கொண்டால் அதிலிருந்து சுவாமியே ஆவிர்பவித்தார் என்று ஸ்தல புராணத்தில் இருப்பதை தேவாரமும் சொல்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏகம்பத்தில் பாடிய தேவாரத்தில் பாட்டுக்கு பாட்டு அம்பாள் பூஜை பண்ணிய மகிமையை சொல்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவலில் ஜம்பு மகரிஷி என்பவர், ஜம்பு என்றால் நாவல் விருட்சம், ஜம்பு என்ற மகரிஷி விருட்சமாக ஆக அதன் கீழேயே ஈஸ்வரன் வந்து கோவில் கொண்டான். அங்கே லிங்கத்துக்கு ஒரு சிலந்தி பந்தல் போட்டு பூஜித்தது. இந்த பந்தலை அறுத்து கொண்டு ஒரு யானை லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிற்று. இதனால் சிலந்திக்கு ஆத்திரம் வந்து யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கொண்டு அதன் மண்டைக்குள் போய் குடைந்தது. அப்போது யானை மண்டையை மோதிக்கொண்டு தானும் செத்து சிலந்தியும் சாக அடித்துவிட்டது. இந்த சிலந்திதான் பிற்பாடு கோச்செங்கோட் சோழனாக பிறந்து ஜம்புகேஸ்வர ஆலயத்தை கட்டிற்று. இந்த கதையை ஸ்தல புராணம் சொல்கிறது. இத்தனைக்கும் தேவாரத்திலே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. மூலஸ்தானத்தில் எப்போதும் காவேரி ஊற்று இருக்கும்படியாக அற்புத ஸ்தலம் அது என்பதற்கு அப்பர் தேவாரம் ஒன்றில் 10 பாட்டிலும் குறிப்பு இருக்கிறது. திருக்கழுகுன்றத்தில் தினமும் மத்தியானம் 12 மணிக்கு 2 கழுகுகள் வந்து பண்டாரம் கொடுக்கிற சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு விட்டு போகிறதல்லவா? இது நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார்கள். இந்த ஊர் பேரே தேவார காலத்திலிருந்தே திருக்கழுக்குன்றம் என்றுதான் இருக்கிறது. இதைவிட பெரிய ஆதாரம் என்ன வேண்டும்? திருவிடைமருதூரில் தைப்பூச ஸ்நானம் விசேஷமானது என்று சேத்திர மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறது என்றால், இந்த விசேஷத்தை சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு அப்பரும் சம்பந்தருமே பாடியிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம், ஜம்புகேஸ்வரம், காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், திருவிடைமருதூர் போன்ற மகாட்சேத்திரங்கள் புராதனமாக பிரசித்தமானதால் அவற்றை பற்றிய புராண வழக்குகள் பழைய தமிழ் நூல்களில் வந்திருப்பதில் ஆச்சரியமில்லை என்று தோன்றலாம். சின்ன சின்ன சேத்திரங்களில் உள்ள புராண ஐதீகங்களுக்கு கூட பழைய தமிழ் மறைகளில் குறிப்பு இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பிரசித்தியடையாத சில சேத்திரங்களில் ரிஷிகளோ தேவர்களோ வண்டுகளாக இருந்து பூஜை பண்ணியதாக ஸ்தல புராணங்களிலே இருக்கிறது. இப்போதும் அந்த ஊர்களில் சந்நிதியிலேயே பெரிய தேனடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நன்னிலத்தில் இப்படி இருக்கிறது. மதுவனம் என்றே அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. மது என்றால் தேன். திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் சிதாதம்பூர் என்று சொல்கிற ஊர் இருக்கிறது. இதற்கு தேவாரத்தில் திருச்சிற்றேமம் என்று பெயர். இங்கேயும் சுவாமி சந்நிதியில் தேன்கூடு இருக்கிறது. சித்தர்கள் தேனீக்களாக வந்து பூஜிக்கிறார்கள் என்று ஐதீகம். இந்த தேனடைக்கும் தினந்தோறும் பூஜை நடக்கிறது. வைணவ திவ்ய தேசங்களில் திருக்கண்ணமங்கையில் தேனடை இருக்கிறது. இவற்றை பற்றி அந்தந்த ஊர் தேவார திவ்ய பிரபந்தங்களில் ரெஃபரன்ஸ் இருக்கிறது. ஸ்தல புராண விஷயங்களை தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலியவற்றில் குறிப்பிட்டிருப்பதால் அவற்றின் பழமை, பிராமணியம் இரண்டும் தெரிகின்றன.